வளர வேண்டும் செம மழை வந்து இப்போ பெய்ய தொடங்கி ஆனால் வந்து அப்படியே மழை நனைஞ்சா சில பேர் போய் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய தேர்காலிலே மகனின் 25ஆம் வழக்கத்தை நாங்கள் நிறுத்துவோம். இன்றைக்கு எங்களுடைய சந்திரசேகர் வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நேற்று தைப்பொங்கல் நடந்தது. ஸோ இன்றைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்படியே கோயிலை புதுசு வச்சுட்டு வழி வீதியில் வந்து சுற்றி கொண்டு வருகிறோம். அந்த காணொலியை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. யாழ்ப்பாண வீதியால போயிட்டு யாழ்ப்பாணத்தவர்களுடைய இந்த பண்பாட்டு விழா யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகிறது. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வகையிலே இந்த அழகான மாட்டுப் பொங்கல் எங்கள் வாழ்விலே பசுமை புரட்சிக்கான வழியிலே உதவியாகிய நிலைய சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவை நேற்று கொண்டாடினோம். இன்று மாட்டுப் பொங்கல் வெண்மை புரட்சிக்கு வழியாக ஈழத்தமிழர்களுடைய வாழ்விலே இந்த பசுமையான புரட்சியை இருக்கிற வழக்கம் வெளிநாட்டு வாசிகளால் தான் எங்களுக்கு வந்தது. வேறு சிலராரும் இங்கே வந்திருக்கிற இந்த புனிதமான சைவதற்கு ஒவ்வாத செயல் என்று குறிப்பிடப்படுகிறது அல்லவா? எல்லோரும் பாருங்கள், கேட்டு வாருங்கள். யாழ்ப்பாணத்தினுடைய சார்பிலே வேறு கிடைக்கக்கூடிய பசுமை நாங்கள் எப்ப கொள்ள தொடங்கினோமோ, இடவத்தை நாங்கள் எப்ப அழிக்க தொடங்கினோமோ அன்றைக்கு எங்களுடைய தேசத்திலே பெருகிவிட்டது. கொரோனா போன்ற புதிய புதிய நோய்கள் வந்தது. இயற்கை அழிவு, இயற்கை இனப்பூசல்கள் ஏற்படுகிறது. உரிமை கிடையாக இருக்கிறது. வறுமை சார்பாக இது போன்ற ஆளுநர்கள் சைனமாக இந்த 25ஆம் ஆண்டு இன்றைக்கு பசுவதற்கு எதிராக பவனிகள் அதிகரித்து வருகிறது. அன்று அவற்றை பசுவோடு உயிரோடு இருந்தால் வாழ்நாள் போல போராடு 50 தருகிறது. இப்பொழுது உறுப்பினர்களை அடித்து அதற்கு அமலாக இப்பொழுது பணக்கட நீதி வழியாக எல்லாரும் ஒரு பலன் கொடுப்போம். இந்த பசுக்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிற தம்பி. ஆகவே இப்பொழுது வரம் தருகிற பசுக்கள் மழை நின்றுவிட்டது. இந்த மிக சிறப்பான பவனி அழகாக ஆஸ்பத்திரி வீதியை அணிவித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை வீதியை பசுக்கள் வளர வேண்டும் என்ற அந்த அழகான சரித்திரத்துக்கு அமைவாக இப்பொழுது மிக சிறப்பாக
செம மழை வந்து இப்போ பெய்ய தொடங்கி இருக்குது. ஆனாலும் வந்து அப்படியே மழைக்கு நனைஞ்சா சில பேர் போய் கொண்டிருக்கிறோம், சில பேர் வந்து துணியில் வந்து பிடிச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணம் இந்த பசுக்கள் எல்லாம் வரிசையாக வர இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அழகாக வாருங்கள். ஆஸ்பத்திரி வீதிக்கு இந்த பவனி இடம்பெறுகிறது. சிவாச்சாரியார்கள் சகிதமாக ஆமாம் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் உரமான சிந்தனை மிக்கவர். ஆமாம் மலை விழுப்பினர் என்றாலும் நிலை தளர மாட்டோம். எங்களுடைய பசுமதி சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்ற சிந்தனை அமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நினைப்பதற்குரிய வழிபாடு ஆஸ்பத்திரி வீதியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மழை பெய்தாலும் எங்களுடைய பசுமதி சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே ஆகும். ஆகவே மிக சின்ன மழைக்கு வந்து அனுசரணை ஆளுநர்களாக இருக்க மாட்டோம் என்ற சந்தர்ப்பத்தோடு பாடசாலை மாணவர்கள் முதலாக ஆனால் ஓடுது போலையா அருமையான திருக்காட்சி. ஆனால் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் விழாவாக இந்த விழா அமைந்து வாழ்த்து சொல்லுகிறோம். ஆகவே நீ வரத்தான் வேணும், இப்படி வலிமையாக வரக்கூடாது. திருமுறை கேட்போம். எப்பொழுதும் எங்களுடைய அமைச்சர் வந்தபோது வர்ணவாதம் வருத்தானே வேணும். வர்ணவாதம் பதுமதியை தடுப்பதற்காக அவரும் ஊருக்கு கலந்து கொண்டிருக்கிறார். பார்வதிபதியை தொற்றுணை மகாலட்சுமி ரேடஸ் நிறுவனத்திற்கு மனநிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அம்பாள் ரேடஸ் ஆண்டுதோறும் 25 ஆண்டுகளாக அம்பாள் ரேடஸ் நிறுவனத்தினரும் இந்த கோபவடியை வரவேற்கிறார். பாருங்கள், வர வேண்டிய இடத்துக்கு வருகிற பொழுது மழை நிற்கிறது. எந்த அற்புதம், எந்த ஆனந்தம், என்ன மங்களம். அம்பாள் ரேடஸ் நிறுவனத்தின் முதல்வர் கைகளிலே தட்டுக்களோடு, இது எங்களுடைய தேசம், இது எங்களுடைய பசு, இது எங்களுடைய இடமா, சிவபெருமானுடைய இடமா அல்லவா. ஆனா மிக அழகாக இந்த அருமையான காட்சி. மெல்ல மெல்ல வர வேண்டும். தயவு செய்து எல்லோரும் மெதுவாக வாருங்கள். மழை விட்டு விட்டது. ஆகவே மெதுவாக வாருங்கள். சந்தை வழங்குவதற்காக தன்னுடைய தேர்காலிலே மகனின் கொன்றான் அல்லவா, பசுவுக்காக நீதி வழங்கியவன் அல்லவா, அந்த நீதிக்குரியவர்கள் தான் தமிழர்கள். ஆகவே அந்த மணிநீதி கண்டனுடைய சோழ பரம்பரையிலே வந்தவர்கள் தான் ஈழத் தமிழர்கள். ஆகவே அந்த தமிழர்கள் என்று யாழ்ப்பாண நகரத்திலே வலம் வருகிற இந்த பசுவதைக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பசுக்கள் இடவங்களை பாதுகாக்கும் நிறுவனத்தினுடைய சிவலோகநாத தேசிகர் இவர் போன்றவர்கள், சத்யதாசன் போன்ற பலர் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கிறார்கள். பசுக்கள் இடவங்களை பாதுகாத்து பேணி பாலுணவு தேவையில் தன்னிறைவு காண்போம். இயற்கை பசலைகளை பெருக்கி ரசாயன உரப்பாவனையை குறைப்போம். வண்டி இழுத்தல், வயல் வேலைகளை செய்தல், வெளிநாட்டில் எரிபொருள் இறக்குமதி, பல வகையான கீரப்பிடிகளை எங்களுடைய கோமாதாக்களுக்கு கொடுக்கிற ஒரு பண்பாடு. மிக சிறப்பாக, அழகாக, அற்புதமாக இந்த நிகழ்ச்சிகளிலே பாருங்கள். வந்தமலை நின்று விட்டது. நாங்கள் நொந்து கொள்ளக் கூடாது என்று வந்தமலை நின்று விட்டது. ஆகவே அழகாக மிக சிறப்பாக இந்த பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே மங்களவாத்திய கலைஞர்கள் மங்களவாத்தியத்தை இசைக்க, நந்தி கொடிகள் கொட்டை வீசி பறக்க, ஆசுபத்திரி வீதி விழாக்களோடு காட்சி அளிக்கிறது. பலவை போல சிவா வர்த்தக நிறுவனத்தினர் இந்துக்களுடைய சைவ பெருமக்களுடைய பண்பாட்டை
ஊழியர்கள் கவனித்து கொள்ளுங்கள். அந்த இயக்கத்தினுடைய ஆகவே இப்போது மிக சிறப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய எங்களுடைய பக்தர்கள் அவர்கள் தலைமையிலே உண்ணல் பசுவின் இந்த உண்ணல் பாவிகளின் பழக்கம், அதனை உண்ணாதவர் தேவராவார்கள். ஆகவே சிவபூமியிலே இந்த கொடிய பழக்கத்தை நாங்கள் நிறுத்துவோம். இன்றைக்கு எங்களுடைய சந்திரசேகர ஐயா அவர்களை முன்னிலை